Hi friends, Yamaha recently பார்த்தோம்னா அவங்களோட டீலர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு Yamaha MT-15 வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இதுல அவங்களோட புக்கிங்ஸ் அண்ட் எப்போ லான்ச் பண்ண போறாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்களோட ஷோகேஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதே நேரத்துல Yamaha MT-15 ஓட ஃபுல் டீடைல்ஸுமே அதில் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம இதனுடைய புக்கிங்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் இதனுடைய லான்ச்சிங் ஈவெண்ட் எப்போ இருக்கும் அதை பார்க்க போறோம். அண்ட் இந்த MT-15 ஓட டீடைல்ஸ் என்னென்ன அப்படிங்கறதே பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசியா இருக்கு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ Yamaha பார்த்தோன்னா இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அவங்களோட பைக்ல கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம்னா Yamaha FZ வெர்ஷன் 3 லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்ம சேனல்ல கூட அதுக்கு ஒரு டெடிகேட்டடான வீடியோ போடுவோம்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் போடல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கு. அண்ட் அந்த டெடிகேட்டடான வீடியோ இன்னும் ஒரு சில நாட்களில் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்துல இப்போ பார்த்தோம்னா அவங்க Yamaha MT-15 புக்கிங்ஸ் அண்ட் அதோட லான்ச்சிங் எல்லாமே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல Yamaha MT-15 வந்து இப்போ நீங்க உங்களோட நியரஸ்ட் டீலர்ஸ்ட் வந்து நீங்க Yamaha MT-15 புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோனா ஒரு 5,000 rupees அமௌண்ட் மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 5,000 rupees அமௌண்ட் வந்து உங்களுக்கு Yamaha MT-15 அமௌண்ட் லெஸ் ஆகும் அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த MT-15 வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு மார்ச் மாசத்துல லான்ச் ஆகும் அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MT-15 வந்து நம்ம ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் இருக்கும் அண்ட் ABS இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே லீக்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனா இப்போ கிடைச்ச லீக்ஸ் அண்ட் இமேஜஸ் வச்சு இதுல வந்து அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் இருக்காது அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தா அப்படின்னா இன்டர்நேஷனல் பைக்ல மட்டும் தான் இவங்க வந்து அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் வெர்ஷன்ல இவங்க வெறும் டெலஸ்கோபிக் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறேன் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விதத்துல இதுல வந்து டுவல் சேனல் ABS இருக்கும். இது வந்து நம்ம R15 V3ல எப்படி ABS இருக்கோ அதே மாதிரியே தான் இந்த பைக்லயும் அவங்க ABS வெர்ஷன்ல கொடுப்பாங்க. இது வந்து R15 V3யோட சிப்ளிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல இந்த நேக்கட் டைப்பான வெஹிக்கிள் வந்து நமக்கு டுவல் சேனல் ABS கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ அடுத்தது இந்த பைக்ல வந்து நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அங்க இருக்கிற VVA டெக்னாலஜி அண்ட் Yamaha R15 என்ன பவர் ப்ரொடியூஸ் ஆகுறோ அதே மாதிரியே தான் இந்த பைக்லயுமே ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பைக்ல வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அந்த ஸ்கல்ப்ரேட்டட் ஃபியூல் டேங்க் தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபியூல் டேங்க் பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் FZ வெர்ஷன் 3ல எப்படி இருக்குமோ அதுக்கு விட இது வந்து ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு அக்ரெசிவான ஒரு ஹெட்லாம்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ஃபுல்லாவே LED கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னு பார்த்தோம்னா அதுவுமே நமக்கு ஃபுல்லா டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து நமக்கு R15 V3ல என்ன இருக்குமோ அதே டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் இந்த பைக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய பிரைஸையும் இப்போ வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதனுடைய பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு 1.2 ல இருந்து 1.25 lakhs, அதாவது 1,25,000 வரைக்குமே இதனுடைய ஷோரூம் பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ நமக்கு வரும்போது பார்த்தோம்னா 1,35,000 வரைக்குமே நேரில் வரக்கூடும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தோம்னா இருக்கிற 150cc செக்மெண்ட்ல ஒரு நல்ல நேக்கட் டைப்பான பைக்கா இருக்கும் போது அண்ட் இது வந்து நிறைய காம்படிஷனா இருக்கும் போது எதுக்குன்னு பார்த்தோம்னா NS 200 அண்ட் Duke 125 இந்த பைக் எல்லாமே ரொம்பவே காம்படிட்டிவா இருக்கும் போது ஸோ இதனுடைய டிசைன் ஆகட்டும் அண்ட் இதனுடைய பவர் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பைக்கை நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அண்ட் இதனுடைய புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க புக் பண்ணீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.